السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஈமான் பாதுகாப்பு மாநாடு என்கிற ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டிலே ஷிர்கை அழிப்போம், போலி தௌஹீதை ஒழிப்போம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஷிர்கை அழிப்போம், ஷிர்க் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தௌஹீத் என்றால் என்ன, உண்மையான தௌஹீத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்துவிட்டால் அதற்கு எதிர்மறை தான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே, உங்களுக்கு முன்பு நாம் எந்த தூதரை அனுப்பியிருந்தாலும் அந்த தூதருக்கு நாம் ஒரு வஹியை அனுப்பித்தான் இருக்கின்றோம். என்ன வஹி இறக்கியிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லா அன, வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் மட்டும்தான், ஃபஅபுதூனி, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் மட்டும்தான், என்னை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முன்னால் சென்றிருந்தார்களே அந்த எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் நாம் வஹியாக அனுப்பித்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற அந்த கலிமா இருக்கிறதே, லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? கலிமத்து தௌஹீத், ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிற கலிமா. அதான் அதுக்கு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கலிமா, ஒரு வாசகம் என்றுதான் அதனுடைய பொருள். ஏகத்துவம் என்றால் என்ன? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் விளக்குகின்றான். எப்படி விளக்குகின்றான்? அல்லாஹ் தஆலா அவனுடைய தாத்தில் ஒருவன், தாத் அப்படின்னு சொன்னா உள்ளமை. அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளமையில் ஒருவனாக இருக்கின்றான், அவனுடைய பண்புகளிலும் ஒருவனாக இருக்கின்றான், அவனுடைய செயல்பாடுகளிலும் ஒருவனாக இருக்கின்றான். இதுதான் ஏகத்துவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய உள்ளமையால் ஒருவனாக இருக்கிறான். உள்ளமையால் ஒருவனாக இருக்கிறான் என்றால் என்ன? உள்ளமையால் ஒருவனாக இருக்கின்றால் என்ன என்ன? இப்ப நான் ஒருத்தன் தானே, முஸ்தபா என்கிற நான் ஒருத்தன் தானே. இப்ப எனக்கு என்ன இருக்கிறது? கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, முகம் இருக்கிறது, உறுப்புகள் இருக்கிறது. ஆக பல ஜுசுக்களால், பல பாகங்களால், பல பகுதிகளால் இணைக்கப்பட்ட ஒரு உருவம், இணைக்கப்பட்ட ஒரு உருவம். அந்த அடிப்படையில் நான் ஒருவன். அல்லாஹ் ஒருவன் சொல்றமே, அல்லாஹ் உள்ளமையில் ஒருவன் சொல்றமே, இந்த மாதிரி உறுப்புகளால் இணைக்கப்பட்டவன் அல்ல, இந்த மாதிரி உறுப்புகளால் இணைக்கப்பட்டவன் ஒருவனாக இருக்கிறான் அல்ல. அல்லாஹ்வுக்கு நமக்கு வித்தியாசமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நமக்கு வித்தியாசமா இல்லையா? ஒரு மனிதன் என்று சொன்னால்
மனிதன் பல பகுதிகளால் பல உறுப்புகளால் இணைக்கப்பட்ட ஒரு ஜுசுவாக ஒரு பகுதியாக இருக்கின்றான், ஒரு உடல் அமைப்பை கொண்ட ஒருவனாக இருக்கின்றான். இதே போல அல்லாஹும் இருக்கிறான் என்று சொன்னால் இங்க தௌஹீத் அடிபட்டு போயிடும். அப்ப அல்லாஹ் உள்ளமையில் ஒருவன் என்று சொன்னால் பல பகுதிகளால் பல உறுப்புகளால் இணைக்கப்பட்ட ஒருவன் என்று அல்ல. இது இஸ்லாமிய கொள்கையே அல்ல. அப்ப இறைவன் ஒருவன் என்று சொல்வதாக இருந்தாலே அங்க உருவம் என்பது இல்லாம போகணும். இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாற்று மதத்தில் இருக்கிறார்களே, அந்த மாற்று மதத்தவர்களும் கூட இஸ்லாத்தை பத்தி எப்படி வழங்கி வைத்திருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது. வழங்கி வச்சிருக்காங்களா இல்லையா? முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது. இந்த முஸ்லிம்கள் இந்த பாய்மார்கள் உருவத்தை வணங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை யாரை இறைவன் என்று நம்பி இருக்கிறார்களோ அவங்களுக்கு உருவம் இல்லைன்னு நம்புறாங்க, உருவம் அற்றவன்ல நம்புறாங்க. அப்ப இந்த பாய்மார்கள் இந்த முஸ்லிம்கள் யாரை வணங்குகிறார்களோ அவங்களுக்கு உருவம் இல்லை, உருவம் இல்லாதவனை வணங்குகிறார்கள். இதான் அவங்களுடைய நம்பிக்கை. மாற்று மதத்தோடு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? மாற்று மதத்திற்கு மட்டும் அல்ல, இன்னைக்கு இஸ்லாத்திலே ஒரு புதிய ஒரு கொள்கையை நாங்கள் தான் பியூர் தௌஹீத்வாதி, 100% நாங்க ஒருவர் தான், எங்க கூட்டம் மட்டும் தான் தௌஹீத்வாதி என்று சொல்லி கடைந்தெடுத்த ஷிர்கில் இருக்கின்றார்களே, இந்த தௌஹீத் ஜமாத்து கூட அவருடைய தலைவர் இருக்கிறாரே, ஒரு ஷிர்கான பாதைக்கு மக்களை அழைக்கின்றாரே, அந்த தலைவரும் கூட ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அல்லாஹ்வுக்கு என்ன உண்டு? உருவம் இல்லைன்றார். ஒரு மாற்று மதத்தர் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க உருவம் இல்லாதவனை எப்படிங்க நீங்க வணங்குறீங்க? உருவம் இல்லாதவனை எப்படிங்க நீங்க வணங்குறீங்கன்னு ஒரு கேள்வி. மாற்று மதத்தை என்ன வழங்கி வச்சிருக்காங்க நம்மள? இந்த முஸ்லிம்மார்களுக்கு இந்த பாய்மார்களுக்கு இறைவனுக்கு உருவம் இல்லை நம்பி வச்சிருக்காங்களா? இந்த பாய்மார்கள் இந்த முஸ்லிம்கள் எதை வணங்க மாட்டாங்க? உருவத்தை வணங்க மாட்டாங்க. ஆனா வணங்குறாங்க, படைத்தவனை வணங்குறாங்க. ஆனா உருவம் கிடையாது, உருவத்தை வணங்க மாட்டாங்க, நம்பி வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறார் ஒருவர் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர்கிட்ட, நீங்க எப்படி உருவத்தை வணங்காம எப்படி வணங்காம இருக்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு நீங்களே கவனிங்க, அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நான் விளக்கம் சொல்லுவேன். நம்பர் 1 போடுங்க. ஏன் நீங்க உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி போராடுறீங்க? இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அதான் தெரியும். இது ஒரு நல்ல கேள்வி. கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். எந்த உருவம் கொடுக்கிறது? நீங்க யானையை கொடுக்க சொல்லுவீங்க, நான் பூனையை கொடுக்க சொல்லலாம். உருவம் தெரியாட்டி கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை. கொடுக்கணும்னு வரும் பொழுதுதான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய நிலைமை தன்னால உண்டாயிடுது. ஒருவர் கடவுளை யானை மாதிரி பார்ப்பாரு, ஒருவர் பூனை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் சிங்கம் மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் பொம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒரு பொம்பளையில வித்தியாசமா ஒருத்தர் பார்ப்பாரு, ஆம்பளையில வித்தியாசமா இன்னொருத்தர் பார்ப்பாரு. அப்ப உருவம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த உருவத்தை கொடுக்கிறது? அவங்கவுங்க நினைச்ச உருவத்தை கொடுத்துக்கிறதா? அப்படின்னு சொன்னா நிறைய கடவுள்கள் வரும். நிறைய கடவுள்கள் வந்தா நிறைய சமுதாயம் உருவாகி போயிடும். கடவுள் நிறைய வந்தா வந்துட்டு போய் விட முடியாது. கடவுள் நிறைய வந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு கடவுளை வழிபடக்கூடிய சமுதாயங்கள் அதிகமாகி மக்கள் மத்தியில வேற்றுமைகள் பெருகி போய்விடும். அதனாலையும் உருவம் கொடுக்கிறது சரியில்லை. ஒன்றுக்கு உருவம் கொடுக்கிறதா இருந்தா அதை பார்த்துட்டு தான் உருவம். சரி, நிறுத்திடுங்க. என்னை நீங்க உருவம் கொடுக்கிறதா இருந்தா அப்ப மாற்று மதத்தவர் கேள்வி கேட்கிறார், உருவம் இல்லாதவனை எப்படி வணங்குறீங்க அப்படின்ட்டு, எப்படி வணங்குறீங்க? அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாரு? உருவம் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்துட்டோம் சொன்னா நம்ம சமுதாயத்தில் பிளவுபட்டு போயிருவோம் அப்படின்னு அவரே வாயால வாக்குமூலம் கொடுத்தாரா? இப்ப உருவம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த டிஎன்டிஜி என்ன செஞ்சாச்சு? அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்தாச்சு. அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்தாச்சா? இப்ப சமுதாயத்தில் பிளவுபடுத்த காரியத்தை யாரு செய்யறா? எல்லாம் சொல்லுங்க. சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை யாரே செய்யறா? அந்த டிஎன்டிஜினுடைய தலைவர் தான். அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார்ல, இறைவனுக்கு உருவம் கொடுக்க கூடாது, அப்படி உருவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்தில் அது பெரிய பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அப்படி பெல்ட் அடிச்சிட்டாரு. தலைகீழ புரண்டு என்ன சொல்றாரு? உருவம் இருக்குது, அது என்ன மாதிரி? மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி உருவம் அல்லாஹ்வுக்கு இருக்குது. உருவம் எந்த அளவுக்கு கொடுக்காது பாருங்க.
மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப உண்மையிலே இவர்கள் படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்குகிறார்களா அல்லது இவர் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்லி நம்பி வைத்திருக்கிறார்களே ஒரு போலியான ஒரு கடவுள், அதை வணங்குகிறார்களா? இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி ஒரு கற்பனை செய்து விட்டார்களோ அவர்கள் உண்மையிலேயே படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்கவில்லை, மாறாக அவர் அல்லாஹ் உருவம் இருக்குது என்று ஒரு கற்பனை செஞ்சிருப்பாங்கல்ல, ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள்ல, அவங்க அதைத்தான் வணங்குகிறார்கள். காலம் முழுவதும் வணங்கினாலும் இவங்க அல்லாஹ் வணங்கினது ஆகாது. கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? பேர் தனக்கு பேர் என்ன, தௌஹீத்வாதின் பேர் வச்சுட்டா தௌஹீத் ஆக முடியுமா? அப்ப இன்னொன்னு விஷயத்தை வழங்கணும். அப்போ அல்லாஹ் உள்ளமையில் ஒருவன் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கு, நானும் ஒருவன் தான், நான் 2 பேரை இருக்கிறேன், நானும் ஒருவன் தான். அப்ப அல்லாஹும் ஒருவன், வித்தியாசம் வேணுமா இல்லையா? அப்ப இறைவன் உள்ளமையில் ஒருவன் என்று சொன்னால் அவன் இந்த பகுதிகளால் பாகங்களால் உறுப்புகளால் இணைக்கப்பட்டு ஒருவனாக ஆனான் என்று அல்ல, மாறாக அவன் உருவமே இல்லாமல் உள்ளமையில் ஒருவனாக இருக்கின்றான். இதுதான் தௌஹீது. இன்னொன்னு என்ன, இறைவன் அவனுடைய பண்புகளாலும் ஒருவனாக இருக்கின்றான், இறைவன் அவனுடைய பண்புகளாலும் ஒருவனாக இருக்கின்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எந்த ஒரு பொருளும் இல்லை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பார்வை என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பார்வை இருக்கிறதே, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு 2 கண்ணை கொடுத்திருக்கிறான். இப்ப நமக்கு 2 பார்வை வந்து போச்சு, 2 கண்ணு தந்திருக்கான்ல, 2 பார்வை. ஒத்த கண்ணை போத்திட்டு பாக்குறோம், இது ஒரு பார்வை, இந்த கண்ணை போத்திட்டு பார்க்கலாம், இது ஒரு பார்வை. 2 கண்ணையும் பயன்படுத்தி பார்த்தாலும் 2 வகையான பார்வை தானே. அப்ப 2 பார்வை, 2 காலை அல்லாஹ் தந்திருக்கின்றான், 2 கைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான், 2 பாதங்களை கால்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நம்மளிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய பல செயல்களை அல்லாஹ் இரட்டையாகவே ஆக்குகின்றான், இரட்டையாகவே ஆக்குகின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பண்புகளிலும் கூட அவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான். நமக்கு 2 தேவைப்படுது, இயலாமையில் உள்ளோம், இயலாமையில் இருக்கிறோம், எதையுமே நமக்கு 2 தேவைப்படுகிறது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் பரிபூரணத்துவம் அடைந்த பரிபூரணத்துவம் உள்ளவன் என்கிற காரணத்தினாலே அவன் பண்புகளாலும் கூட ஒருவன். அவனுக்கு என்ன தேவையில்லை, கண்ணுன்னு ஒண்ணு கொடுத்து 2 கண்ணு ஒண்ணு கொடுத்து இப்படி எதையுமே ரெட்டை ஆக்க தேவையில்லை. ஒரே பார்வை, அந்த ஒரே பார்வையின் அடிப்படையிலேயே அவன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கான். அவனுடைய பார்வை விட்டும் தப்பாது, அவன் பார்வை விட்டும் தப்பாது. அப்ப இறைவனுக்கு கண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, காதுகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 கைகள் என்று கைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அனைத்து விஷயங்களிலுமே தனித்தவன் ஒருவன், செயல்பாடுகளிலும் அல்லாஹ் ஒருவன். தௌஹீதை பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனா போலி தௌஹீதை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பும் கொடுத்திருக்குது. ஷிர்கை ஒழிக்க வேண்டும், போலி தௌஹீதை ஒழிப்போம் என்கிற ஒரு தலைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த போலி தௌஹீத்வாதிகள் இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் மார்க்கம் ஈமான் நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அதற்கெல்லாம் இவர்கள் ஷிர்க் என்கிற பெயரை எப்படி வழங்குகிறார்கள், அதை எப்படி அதை மக்களிடத்திலிருந்து அகற்ற பார்க்கிறார்கள் என்பதையும் உங்களிடம் நான் விளக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலேயே தடம் புரண்டு விட்டார்கள் என்கிற பொழுது இவர்களுக்கு எப்படி தௌஹீத் இருக்கும், எப்படி தௌஹீத் இருக்கும்? இன்னொன்னு விஷயத்தை விளங்கணும். இணை வைத்தல் பெரும் பாவமே அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. இணை வைத்தல் பெரும் பாவமே அப்படின்னு ஒரு நூல். இப்ப இந்த சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்கல்ல, ஷிர்கை ஒழிப்போம், அந்த கட்டத்திலே அவர்கள் போட்ட ஒரு நூல். அந்த நூலிலே முஸ்லிம்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்று நம்பி, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி எதையெல்லாம் செய்கிறார்களோ, அது அனுமதி இருக்கிறதோ ஆதாரமும் இருக்கிறதோ, அப்படி ஆதாரம் இருந்தும் அனுமதி இருந்தும் கூட அவர் என்ன பேர் கொடுக்கிறாருக்கு, ஷிர்க் பேர் கொடுக்கிறார், ஷிர்க் பேர் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்று கபறுகளுக்கு சென்று இறை நேசர்களை அழைப்பார்கள். இறை நேசரே, இறை நேசரே, எனக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் என்று இறை நேசர்களை அழைப்பார்கள். அழைத்து அவர்களை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக முறையிடுங்கள் என்று கோரிக்கை வைப்பார்கள். இப்ப இந்த இடத்துல மேலப்பாளையத்தில் ஒருவர் பேசுறாரு, இந்த கோவை சார்ந்த ஒருவர் தான் பேசுறாரு. கோவை ரஹமத்துல்லா, நான் ரஹமத்துல்லான்னு சொல்லவே மாட்டேன், லானத்துல்லா. ஏன்னா அவர் எப்படி பேசியிருக்காரு நான் சொல்ல வர, அதுக்காண்டி தான். ஏன்னா அவர் சொல்றாரு, அபூஜஹல் தெரியுமாங்க,
அவர் கேட்கிறாரு. ஏன்னா அவன் அண்ணனுக்கு அபூஜஹல் ரொம்ப தெரியும். அவர் அண்ணனுக்கு அவருக்கு அபூஜஹல் ரொம்ப தெரியும். அவருக்கு அபூஜஹல் இருக்காருலாங்க. இந்த அபூஜஹல் பத்ர்களத்தில் இருக்கின்ற பொழுது யாரை அழைத்தான்? இந்த அபூஜஹல் பத்ர்களத்தில் இருக்கின்ற பொழுது யாரை அழைத்தான்? அல்லாஹும்ம இன் குன்து அலா ஹக்கின் ஃபன்சுருனி. இந்த கோவை லானத்துல்லா பேசுறாரு மேலப்பாளையத்துல. அல்லாஹும்ம இன் குன்து அலா ஹக்கின் ஃபன்சுருனி. யா அல்லாஹ், நான் சத்தியத்தில் இருப்பேனேயானால், நான் சத்தியத்தில் இருப்பேனேயானால் நீ எனக்கு உதவி செய். வ இன் கான முஹம்மதுன் வ அஸ்ஹாபுஹு அலா ஹக்கின் ஃபன்சுருஹும். முஹம்மதும் அவருடைய நண்பர்களும் சத்தியத்தில் இருப்பார்களேயானால் நீ அவர்களுக்கு உதவி செய், எனக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அபூஜஹல் பத்ர்களத்திலே யாரை அழைத்தான்? இந்த அபூஜஹல் பத்ர்களத்திலே யாரை அழைத்தான்? அல்லாஹ்வை அழைத்தான். ஆனால் ஆனால் இந்த சுன்னத் ஜமாத்துக்காரன் இருக்கிறானுல, இவன் என்ன பண்ணுவானு தெரியுமா? அவளுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க, இந்த கபருக்கு போயிடுவானோ. இந்த கபருக்கு போய் இறைநேசரே இறைநேசரே யார் அழைக்கிறாங்க பாருங்க, யார் அழைக்கிறாங்க பாருங்க, இந்த போலி சுன்னத் ஜமாத்துக்காரங்க. அவர் சொல்றாரு, அப்ப இவங்க யாரு? அபூஜஹலை விடவும் கேடு கெட்டவர்கள், அபூஜஹலை விடவும் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி கோவை லானத்துல்லா பேசுறாரு. பாவம், அவர் அண்ணன் ஏற்கனவே ஒன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் அபூஜஹலை விடவும் கேவலமான வேண்டு. அவர் இந்த தம்பிக்கு தெரியல போல தெரியுது. இவர் யாரை தலைவராக ஏற்றிருக்கிறாரோ, இந்த கோவை லானத்துல்லா யாரை தலைவராக ஏற்றிருக்கின்றாரோ அந்த தலைவரே பழைய காலத்தில் தன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? நான் அபூஜஹலை விடவும் மோசமானவன், அபூஜஹலை விடவும் மோசமான ஒருவனத்தை இவர் தலைவராக ஏற்று வச்சிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு. சரி, ரெண்டாவது என்ன? அபூஜஹலை விடவும் மோசமானவன் நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல, உண்மையிலேயே அபூஜஹலை விடவும் கேடு கெட்டவங்க யாரு தெரியுமா? இந்த தௌஹீத் ஜமாத் தான். காரணம் என்ன? நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்த காலத்திற்கு போனாலும் பொய் சொல்லுவார்கள். சொன்னது யாரு? ஒரு அண்ணன் தான். வேற யார் அபூஜஹலை விட மோசமான நம்மளை பார்த்து சொன்னாரோ அதை விடவும் மோசமான அவருடைய அண்ணன் அபூஜஹல். அவர் சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்த காலத்திற்கு சென்றாலும் பொய் பேசுவாங்க. என்ன ஆதாரம் வைக்கிறாரு? யுத்த காலத்துல பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. 3 கட்டங்கள்ல பொய் சொல்றதுக்கு நபி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன? யுத்த காலத்துல பொய் சொல்றதுக்கும் ஸல்லல்லாஹு அனுமதி தந்திருக்கிறாங்க. அனுமதி தந்திருக்கிறாங்க, ரைட்டு, அதை மறுக்கல. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து பொய் வந்ததாக ஒரு ஹதீஸ் ஆதாரம் தர முடியுமா? அனுமதி கொடுத்தல் என்பது வேறு, அதை நடைமுறைப்படுத்துதல் என்பது வேறு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எத்தனை யுத்த காலத்தை சந்தித்திருக்கின்றார்களோ, எந்தெந்த யுத்த காலங்களிலே என்னென்ன பொய்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பட்டியல் தரணும். தர முடியுமா உங்களால? இதுல விஷயம் என்ன தெரியுமா? இங்க நான் அபூஜஹல் கதை சொல்றேன் கேளுங்க, நடந்ததுதான். அவர் அபூஜஹல் சொன்னார்ல, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதே பத்ர்களம் தான், எங்கேயும் போக தேவையில்லை. அந்த பத்ர்களத்துல அஹ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷைத்தான், அவன் பேர் என்ன? அஹ்னஸ். இந்த அஹ்னஸ் என்கிற ஷைத்தான் பத்ர்களத்துல அபூஜஹலை தனிமையா கூட்டு போறாரு. தனிமையில கூட்டு போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, எனக்கு ஒரு செய்தி சொல்லணும். முஹம்மது அவர்கள் அசாதிகுன் ஹுவ அம் காதிபுன், அவர் உண்மையாளரா பொய்யரா? அபூஜஹலை தனிமையாக கூட்டு தனிமைப்படுத்தி இருவரும் தனிமையாக சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். அப்ப அஹ்னஸ் அபூஜஹலிடத்தில் கேள்வி கேட்கின்றான், முஹம்மது அவர்கள் அசாதிகுன் ஹுவ அவ் காதிபுன், இவர் உண்மையாளரா அல்லது பொய்யரா? ஏன் தெரியுமா? இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். நீ என்கிட்ட சொல்ல போற தகவலை ஒன்னே என்னையும் தவிர வேற யாரும் கேட்க முடியாது. அதனால என்கிட்ட மட்டும் தனியா சொல்லிக்க. என்ன உங்க பகுதியில தான் அவர் வாழ்றாரு, அவரை பத்தி உங்களுக்கு நல்ல தெரியுமா இல்லையா? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதனால அவர் உண்மையாளரா பொய்யரா தன் வாழ்நாள்ல பொய் சொல்லி இருக்கிறார் என்பதை பத்தி எனக்கு சொல்லுங்கிறான் அஹ்னஸ். அப்ப இந்த அபூஜஹல் என்ன பண்ண தெரியுமா? வைஹக்க, நாசமா போடான்னா, உனக்கு நாசம் ஏற்பட்டும்பா. முஹம்மது அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் பேசியதில்லை. சொல்றது யாரு? அபூஜஹல்.
வல்லாஹி மா கதப முஹம்மதுன் கத்து, அல்லாஹ் மீது சத்தியமாக முஹம்மது அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் பேசியதே இல்லை. சொல்றது யாரு? அபூஜஹல். சரி, இவங்க அண்ணன் என்ன சொல்றாரு? பல பொய் சொல்லி இருக்கிறாங்க. முகம்மது எந்த யுத்த களத்துக்கு போனாலும் பொய் தான், வாயை திறந்தா பொய் பேசாம யுத்த களத்திற்கே போக மாட்டாங்க என்கிற அளவுக்கு இவர் என்ன செய்யறாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்த களத்திற்கு சென்றாலும் பொய் சொல்லுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாரு இவர் அண்ணன். அப்ப இவர் அபூஜஹலை விடவும் கேடு கட்டவரா இல்லையா? அதை ஏற்றவர்கள் அபூஜஹலை விடவும் கேடு கட்டவரா இல்லையா? ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? இவர்கள் அபூஜஹலை விடவும் கேடு கட்டவர்கள். அபூஜஹல் கூட அல்லாஹ்வை அழைக்கிறான், இவர்கள் எங்க போய் யார் அழைக்கிறாங்க? கபூர்ல போய் இறைநேசர் அழைக்கிறாங்க. கூடுமா இது? அது கூடுமா கூடாம பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் இருக்குது. அந்த ஆதாரத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம். பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம். இது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜா, அகமது போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கபூர்களுக்கு சென்று வலிமார்கள் இறைநேசர்களை அழைத்து அவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் பிரார்த்தனை என்பது என்ன? வணக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில சில வசனங்களை எல்லாம் அவர்கள் அடுக்குகின்றார்கள். மக்கத்து காபிர்கள் அவர்கள் கைருல்லாவை, அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள், அதனால முஸ்ரிக்கா போனாங்க போன்ற பல வசனங்களை அடுக்குகிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை நம்ம பிறகு சொல்லுவோம். இங்க விஷயம் என்ன? துஆ என்கிற அந்த சொல்லு இருக்கிறதே, துஆ என்கிற அந்த அரபி சொல்லுக்கு நேரடியான ஒரு பொருள் என்ன, மொழிபெயர்ப்பு என்ன? அழைப்புன்னு அர்த்தம். அழைத்தல். இந்த அழைத்தல் என்று சொன்னால் அது எத்தனை வகையான அழைப்பு? எல்லா அழைப்புமே சிறுக்கா போயிருமா? நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க என்ன அழைக்கிறீங்க, இதுவும் அழைப்பு தான். அரபியில சொல்றாங்க துஆ, இது சிறுக்கா? இது துஆ என்று சொன்னால் அழைப்பு என்று பொருள். அழைப்பு என்றால் எந்த அழைப்பு சிறுக்கு, எந்த அழைப்பு பிரார்த்தனை. ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை அழைக்கின்றான், இதுவும் அழைப்பு தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழைக்கின்றான், இதுவும் அழைப்பு தான். ஒரு மனிதன் மற்ற உயிரினத்தை அழைக்கின்றான், இதுவும் அழைப்பு தான். ஒரு மனிதன் உயிரற்ற ஜட பொருளை கூட அழைக்கலாம், இதுவும் என்னதான்? அழைப்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பூமியை பார்த்து சொல்வார்களாம், யா அர்லு ரப்பி வ ரப்புகி அல்லாஹ், பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான். ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கிறது. பூமி என்பது உயிரற்ற ஜடப்பொருள் என்று நமக்கு தெரியும். அப்ப உயிரற்ற ஜடப்பொருளை அழைத்து பூமியே என்று அழைக்கப்படுகிறது, இதுவும் அழைப்பு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரன் முதல் பிறையை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள், ரப்பி வ ரப்புக அல்லாஹ், எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான் என்று சந்திரனை பார்த்து முதல் பிறையை பார்த்து மாநபி சொல்வார்கள். உயிரற்ற ஒரு ஜடப்பொருளை, இதுவும் அழைப்பு தானே. அப்ப மனிதன் படைத்தவனை அழைப்பது, மனிதன் இன்னொரு மனிதனை அழைப்பது, ஒரு மனிதன் உயிருள்ள மற்ற ஒரு பொருளை, ஒரு உயிரினத்தை அழைப்பது, மனிதன் உயிரற்ற ஜட பொருளையும் அழைப்பது. இப்படி அழைத்தல் என்பது எத்தனையோ வகையா இருக்குது. எந்த அழைத்தல் பிரார்த்தனை? அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது, அழைப்பு என்பது அதுதான் வணக்கம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. பிரார்த்தனை நம்ம மொழிபெயர்ப்பு செய்கிறோமே, எந்த அழைப்பு பிரார்த்தனை, எந்த அழைப்பு வணக்கம்? சாதாரண சின்ன விஷயம்தான். நாம் எதை அழைக்கிறோமோ, யாரை அழைக்கிறோமோ, வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைப்பது, வணக்கத்திற்கு தகுதியான என்கிற நம்பிக்கையில் நம்மை படைத்த அந்த ஏக ஒருவனை நாம் அழைப்போமேயானால் இது துஆ ஹுவல் இபாதா, இது வணக்கம், இது பிரார்த்தனை. படைத்த ரப்புல் ஆலமீனை வணக்கத்திற்கு தகுதியானது என்கிற நம்பிக்கையில் நாம் அழைக்கிறோம், இதுவும் அழைப்பு. இந்த அழைப்பு துஆ, இந்த அழைப்பு இபாதா. இதே நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது இணை கற்பித்தல் ஆகும். ஏன்னா இதுதானே இபாதத்து, இதுதானே இபாதத்து. நம்ம என்ன செய்யறோம்? இன்னொரு மனுஷனை அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? இவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறோம். அப்படி அழைச்சா அது சிறுக்கா இல்லையா? சிறுக்கு தானே.
அதே போல ஒரு மிருகத்தை அழைக்கிறோம்னு வச்சுக்குவோம், ஒரு மிருகத்தை நாம் அழைத்தாலும் கூட வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில ஷிர்க் தானே அது. ஒரு மரத்தை அழைப்போம், ஒரு கல்லை அழைப்போம், ஒரு பூமியை அழைப்போம், எதையும் அழைக்கட்டும், வணக்கத்திற்கு தகுதியான என்கிற அந்த பண்பை கொடுத்து விட்டு ஒன்றை நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரை மாத்திரம்தான் அழைக்க வேண்டும்? அல்லாஹை மாத்திரம்தான். அந்த நம்பிக்கையில் அல்லாஹை மாத்திரம்தான் அழைக்க வேண்டும். அப்படி அழைத்தால் அங்கே இபாதத்து, பியூர் இபாதத்து. இந்த நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது ஷிர்கா போயிடும். இறை நேசர்களை அழைக்கின்றார்களே, இறை நேசர்களை அழைக்கின்றார்களே, உயிரோடு ஒருவர் இருந்தாலும் சரி, உயிரற்ற உயிர் இறந்த பிறகு ஒருவரை அழைத்தாலும் சரி, உயிரோடு உள்ளவரையும் உயிர் பிரிந்தவரையும் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்கிற நம்பிக்கையில், வணக்கத்திற்கு தகுதி என்கிற நம்பிக்கையில் யாரை அழைத்தாலும் அது ஷிர்க் தான். உயிரோடு இருந்தா என்ன, இறந்து போனா என்ன? உயிரோடு இருந்தா என்ன, இறந்து போனா என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவர் என்கிற நம்பிக்கையில் அழைத்தால் அது ஷிர்க். வணக்கத்திற்கு தகுதியான கிடையாது என்கிற நம்பிக்கையில் உயிரோடு உள்ளவரை அழைத்தாலும் சரி, இறந்தவரை அழைத்தாலும் சரி, அங்க எங்க ஷிர்க் வந்துச்சு? அங்க எங்க ஷிர்க் வந்துச்சு? உயிரோட உள்ளவரை எப்படி அழைக்கிறோம்? ஒரு மனிதன் அடிப்படையில் அழைக்கிறோம், இங்க ஷிர்க் வருமா? இறந்தவரை ஒரு மனிதன் அடிப்படையில் அழைக்கிறோம், இங்க எப்படி ஷிர்க் வந்துச்சு? இங்க மட்டும் எப்படி ஷிர்க் வந்துச்சு? அப்ப மக்கத்து காபிர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு சிலைகளை, மற்ற உயிரின, மற்ற படைப்புகளை அவர்கள் எந்த நம்பிக்கையில் அழைத்தார்கள்? வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அழைத்தார்கள். அப்படி வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அவர்கள் அழைத்த காரணத்தினால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முஷ்ரிக் என்று குர்ஆனிலே பட்டியலிடுகின்றான். அவர்களை முஷ்ரிக் என்று குர்ஆனிலே பட்டியலிடுகின்றான். எனவே இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீர்களா? மக்கத்து காபிர்கள் கைருல்லாவை, அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள், எனவே முஷ்ரிக் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எந்த நம்பிக்கையில் அவங்க அழைச்சாங்க? இன்னைக்கு மூமின்கள் இறை நேசர்களை, இறந்துவிட்ட இறை நேசர்களை கபருக்கு சென்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் அழைக்கிறார்கள்? ஷிர்க் ஷிர்க் சர்வ சாதாரணமா ஒரு மனிதரை, ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை சர்வ சாதாரணமாக ஷிர்க் என்கிற ஒரு ஃபத்வா கொடுக்கிறதுக்கு தைரியம் வருது அப்படின்னு சொன்னா யோசிக்கணுமா இல்லையா? காஃபிர்கள் குறித்து இறங்கிய அவன் மத்தத நம்பிக்கை கொண்டு வணங்குவான், மத்தத நம்பிக்கை கொண்டு அழைப்பான், வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி வணங்கவும் செய்வான். அதை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய வசனத்தை மூமின்கள் வலிமார்களை அழைக்கின்ற அந்த இடத்தில் பொருத்தி பார்த்தீர்களா இவர்கள் முஷ்ரிக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, காரிஜியாக்கள்ங்கிற வழிகட்ட கொள்கையை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் யார் தெரியுமா? இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்பினத்திலேயே மிகவும் கேடுகட்டவர்கள் இந்த காரிஜியாக்கள். ஒரு கொள்கையுடைய இருக்கிறாங்க. அந்த காரிஜியாக்களை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னஹும் இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத்து ஃபில் குஃபார். காஃபிர்கள் குறித்து இறங்கிய அந்த வசனத்தை நோக்கித்தான் இவர்கள் ஓடுவார்கள். ஒரு மூமினை காஃபிராக்குவதற்கு காஃபிர்கள் விஷயத்தில் இறங்கிய அந்த வசனத்தை நோக்கி செல்வார்கள். சென்று ஃபஜஅலூஹா அலல் மூமினீன, அந்த வசனங்களை மூமின்கள் மீது பொருத்தி மூமின்களை காஃபிராக்குவார்கள். இது யாருடைய வேலை? காரிஜியாக்களுடைய வேலை என்று இப்ப அடையாளப்படுத்தல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே காரிஜியாக்கள் யார்? உண்மையான முஸ்லிம்களை, மூமின்களை காஃபிர்கள் குறித்து இறங்கிய வசனங்களை எடுத்து பொருத்தி காஃபிராக்குவார்கள், முஷ்ரிக்காக்குவார்கள். இது கேடுகட்ட கொள்கை, அல்லாஹ்வுடைய படைப்பினத்திலேயே மிகவும் கேடுகட்டவர்கள் இவர்கள் தான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தன் வாழ்நாளிலே அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இணை வைத்தல் பெரும் பாவமே என்று சொல்லி வலிமார்களுடைய கபருக்கு சென்று வலிமார்களுடைய பெயரை சொல்லி அழைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க, எங்களுடைய தேவையை பூர்த்தியாகுவதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க அப்படின்னு சொல்றது ஷிர்க்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக மார்க்கத்தை பயின்ற நபித்தோழர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? தைரியமா கேள்வி வேற. அந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்புறாரு. இது மாதிரி கபருக்கு சென்று இறை நேசர்களை அழைத்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து முறையிட்டு இருக்கிறார்களா? இதே இணை வைத்தல் பெரும்பாவம் என்கிற புத்தகத்திலே தைரியமா கேள்வி கேட்கிறாரு. என்ன பொதுமக்களுக்கு தெரியாது இல்ல, அந்த தைரியத்தில் கேள்வி எழுப்புறது. ஆனா உண்மை என்ன? பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சஹாபி என்ன செய்தார்கள் தெரியுமா?
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌதாவுக்கு சென்று அந்த கபருக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் முறையிடுங்கள், மழை வேண்டுங்கள். ஃபஇன்னஹும் கத் ஹலகு, ஏனென்றால் உங்களுடைய இந்த சமுதாயம், உங்களுடைய இந்த உம்மத் பஞ்சத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது. கபருக்கு போறாங்க. பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்கிறார்கள். கபருக்கு சென்று நபியை அழைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முறையிடுங்கள், நீங்கள் மழை வேண்டுங்கள், இந்த உம்மத் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கனவில் வந்து, நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க, இந்த உம்மத்திற்கு கட்டாயம் மழை பொழியும் சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸன்னஃபு இப்னு அபீ ஷைபா என்கிற நூலிலே 32,002வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீஸுகளை வல்லுனர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி என்ற தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள். இறந்து போனா கபருக்கு போய் அழைப்பீங்களா, அது ஷிர்க் அப்படின்னு கேட்ட, மார்க்கம் அனுமதித்த ஒன்றை ஷிர்க்குன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஷிர்க்குன்னா என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொரு ஆண்டு வைக்கிறது, அதானே ஷிர்க்கு. வணக்கத்திற்கு தகுதியானது என்கிற நம்பிக்கையில் நாம் பிறரை அழைக்கிறோம் என்று சொன்னால் அது ஷிர்க்கு. இங்க அவர் அழைக்கின்ற பொழுது எப்படி அழைக்கிறார்? யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ்னு அழைக்கல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ் வேற தூதர் வேற தானே. இறை நேசர் அழைக்கிறோமே, வலியுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசரே அழைக்கிறோம். நீங்க தான் எங்களை படைச்ச ரப்புன்னு அழைக்கிறோமா? நீங்க தான் எங்களை படைச்சீங்கன்னு சொல்றோமா? அப்ப சர்வசாதாரணமாக ஒரு மூமின் மீது, முஸ்லிமின் மீது நீங்கள் ஷிர்க் பட்டம் கட்டுவீங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசீலா செய்யறோம்ல, வசீலா வசீலா அப்படின்னு சொன்னா எல்லாம் பொதுமக்கள் இருக்கிறதுனால சுருக்கமா சாதாரணமா சொல்றேன். இந்த நபிமார்களின் பொருட்டால், இந்த இறைநேசர்களின் பொருட்டால், யா அல்லாஹ் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றோம்ல. இந்த இறைநேசர்களின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள், இந்த நல்லடியார்களின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்னு சொல்றோம்ல. இதை வந்து நம்ம வசீலான்னு அரபியில சொல்லுவோம். சாதாரண சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வபுதகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை நீங்கள் தேடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலா செய்யுங்கள், வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். இப்ப இந்த வசீலா என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல் அமல்களை வசீலாவாக ஆக்கலாம். யா அல்லாஹ், நான் நல்ல அமல் செய்தேன், அந்த நல் அமல்களின் பொருட்டால் என்னுடைய துஆவை ஏத்துக்க என்றும் சொல்லலாம். அதே போன்று நல் அடியார்கள், நல்லடியார்களையும் வசீலாவாக ஆக்கி, யா அல்லாஹ் இன்னென்ன நல்லடியார்களின் பொருட்டால் நீ என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆக நல் அமலையும் வசீலாவாக ஆக்கலாம், நல்ல அடியார்களையும் வசீலாவாக ஆக்கலாம். இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனால் இணை வைத்தல் பெரும்பாவமே என்கிற நூலிலே இங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? வசீலா என்றால் நல்லடியார்களை பிடித்துக் கொள்வது என்பது கிடையாது, நல்ல அமல்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த வசனத்திற்கு என்ன பொருள்? யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு ஆரம்பிக்குது, ஈமான் கொண்டவர்களே என்று. அப்ப அதுல நபியும் வருவாங்களா இல்லையா? ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த அழைப்புக்குள் யாரும் வருவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்ப ஈமான் கொண்டவர்களே சொன்னா நபியை சேர்த்து எடுக்கும், நபியே என்பதை சேர்த்து எடுத்துக்கும். இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதுல நபியும் வருவாங்களா இல்லையா? அப்ப நபியே நீங்களும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்கிற கருத்தும் அதில் இருக்கிறது. வபுதகு இலைஹி அல் வசீலா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலா தேடுங்கள் என்கிற அந்த கட்டளையிலையும் நபி வருவாங்களா இல்லையா? நபி வருவாங்க. அப்ப நல்லடியார்களை வசீலாவாக ஆக்கலாம் என்று சொன்னால், வசீலாவாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே நபி அவர்கள் எந்த நல்லடியாரை வசீலாவாக ஆக்கினார்? கேள்வி எப்படி போகுது? இந்த நபி அவர்கள் எந்த நல்லடியாரை வசீலாவாக ஆக்கினார்? ஆதாரம் தர முடியுமா? கேள்வி. இங்கு விஷயம் என்ன? உலகத்திலேயே படைப்பினம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா படைப்பினத்தையும் விட மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான். இந்த மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நல்லடியாரை வசீலாவாக ஆக்கி அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா உலகத்திலே சிறந்தவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அடியாரை வசீலாவாக ஆக்கி அல்லது நபிமார்களை வசீலாவாக ஆக்கி அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனாலும் கூட பணிவின் சிகரம் தானே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவின் சிகரம், அந்த பணிவின் சிகரமான மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பணிவை வெளிப்படுத்தும் முகமாக மற்ற நபிமார்களை வசீலாவாக ஆக்கி துஆ செய்திருக்கிறார்கள், துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, இந்த அலி ரலியல்லாஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த பெண்மணி வஃபாத் ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணியை, சஹாபி பெண்மணியை சந்திப்பதற்காக பக்கத்துல வராங்க, வீட்டுக்கு வராங்க. வஃபாத் ஆயிட்டாங்க அந்த பெண்மணி. அப்போ பக்கத்துல உட்கார்ந்து, தலை பக்கத்துல உட்கார்ந்து நபி அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, ரஹிமக்கில்லா யா உம்மி, என் அருமை தாயே, அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக. தலைமாட்டில் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக. அப்படின்னு அந்த பெண்மணியை கொஞ்சம் புகழ்றாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, நீங்க ஆடை இல்லாம இருந்தீங்க, எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நீங்க பட்டினி கடந்து எனக்கு உணவு கொடுத்தீங்க, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் நீங்க செஞ்சீங்க என்று அவர்களுக்காக அவங்களுடைய செஞ்ச அந்த சேவைகளை எடுத்து சொல்லி அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது. இந்த அல்லாஹ் இருக்கிறானே, இவன் நித்திய ஜீவன், எப்பொழுதும் உயிரோட இருப்பான், இவன் மரணிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ்வினுடைய அந்த புகழை எடுத்து சொல்லிவிட்டு ஒரு துஆ செய்றாங்க. இக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அசத், யா அல்லாஹ் என் தாயார், என்னை வளர்த்த தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் அவர்களை நீ மன்னிப்பாயாக. ஓ லக்கின்ஹா ஹுஜ்ஜதஹா, அவர்களுக்கு உண்டான ஆதாரத்தை நீ அவர்களுக்கு கபூரிலே நீ நினைவூட்டுவாயாக. ஓ வஸ்ஸி அலைஹா முதுகலஹா, அவர்களுடைய நுழைவிடத்தை, சுவனத்தை, இந்த கபூரை நீ விசாலப்படுத்துவாயாக. பி ஹக்கி நபியிக்க, உன் நபியின் பொருட்டால். நல்ல கவனிங்க, பி ஹக்கி நபியிக்க, உன் நபியின் பொருட்டால். வல் அம்பியாஇ அல்லதீன மின் கபுலி, எனக்கு முன்னால் சென்று விட்டார்களே அந்த நபிமார்களின் பொருட்டாலும், என் பொருட்டால், எனக்கு முன்னால் சென்று விட்ட நபிமார்களின் பொருட்டால் எனது தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் அவர்களை நீ மன்னிக்க வேண்டும், அவருடைய கபரை நீ விசாலப்படுத்த வேண்டும், அவருடைய கபரிலே உள்ள அந்த கேள்வி கணக்குக்கு இவருடைய ஹுஜ்ஜத்தை, இவருடைய ஆதாரத்தை நீ நினைவூட்ட வேண்டும் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையும் வசீலாவாக்கி இருக்கிறாங்க, தனக்கு முன்னால் சென்று விட்ட நபிமார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவாக ஆக்கி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கார் மட்டுமல்ல, தான் பணிவின் சிகரம் என்பது இந்த உலகத்திற்கும் அடையாளப்படுத்தி விட்டார்கள். நபியை விட உயர்ந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட மாணவியே தன்னை விட தனக்கு முன்னால் சென்ற அந்த நபிமார்களை வைத்து வசீலாவாக ஆக்கி துஆ செய்தார்கள் என்று தபரானிலே பதிவாகி இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இணை வைத்தல் பெரும்பாவம் என்கிற நூல்ல ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அதாவது இஸ்லாத்தினுடைய சுன்ன ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனும் ஹதீஸு, அந்த குர்ஆன் ஹதீஸை யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் அந்த சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் குர்ஆனை எப்படி புரிந்து நமக்கு சொல்கிறார்களோ, ஆய்வு செய்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்ப வேண்டும். இதை நம்ம சொல்றோம். இங்க விஷயம் என்ன? இந்த குர்ஆன் ஹதீஸ் என்கிற அடிப்படையிலே இறை நேசர்கள் நல்லடியார்களுடைய காலை முத்தமிடலாமா, கையை முத்தமிடலாமா என்று சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதற்கு ஏராளமான சான்றுகள், ஆதாரபூர்வமான சான்றுகளும் இருக்கிறது. அதை அடிக்கிட்டே போனாலே நேரம் போயிடும். கால்களை முத்தமிடலாம், கைகளை முத்தமிடலாம் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம ஒரு காலமும் எக்காலமும் சஜதா செய்யலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் சொல்லல. அப்படி சுன்னத் ஜமாத் அறிஞர் சொன்னாரேயானால் அதை நீங்க எடுத்து போட்டு காட்டலாம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய காலில் விழுந்து சஜதா செய்யலாம் என்று சுன்னத் ஜமாத் அறிஞர் சொன்னது கிடையாது. அவ்வாறு சொல்வது எங்க கொள்கையும் அல்ல. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு சஜதா செய்வது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இறந்த பிறகு அவருடைய கபருக்கு போய் சஜதா செய்வது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது
இதுதான் சுன்னத் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை. எங்களுடைய கொள்கை என்ன? நல்லடியார்களுடைய காலை முத்தமிடலாமா என்றால் முத்தமிடலாம். முத்தமிடுதல் என்பது வேறு, சஜதா செய்யறது என்பது வேறு. இந்த ரெண்டுடைய வித்தியாசத்தை நம்ம புரியணும். ஆனா இந்த வழிகேடர்கள் இருக்கிறார்களே, இந்த டிஎன்ஏ போன்ற வழிகேடர்கள் வஹாபிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் இந்த சுன்னத் ஜமாத்தை எங்கெல்லாம் குறைபடுத்துவார்களோ, எங்கெல்லாம் கேவலப்படுத்த வேண்டும் என்று பிரச்சாரங்கள் செய்வார்களோ, அந்தந்த பிரச்சாரங்களில் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளாததை, நம்மளுடைய கொள்கையாக எது இல்லையோ அப்படிப்பட்ட கொள்கையே இல்லாத ஒன்றை நம் தலையில திணிச்சு அதை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் எங்கேயே செஞ்சிருப்பான். பாத்தீங்களா, ஷியா மாதிரி ஆட்கள். இந்த ஷியாக்காரன் அவன் நாட்டுல, அவன் பகுதியில, அவன் ஊர்ல செஞ்சிருப்பானே, அதை எங்கேயாச்சும் நெட்ல வந்திருக்குமே, அதை வீடியோ பிடிச்சி எடுத்துறது. எடுத்து பார்த்தீர்களா பார்த்தீர்களா, இதான் சுன்னத் ஜமாத்து கொள்கை, ஏன்டா அது ஷியா கொள்கைன்னு சொல்லிட்டு போ. நாங்க எங்கடா சொன்னோம்? நாங்க எழுதி இருக்கிறோமா, பேசி இருக்கிறோமா? எவனோ ஒரு செஞ்ச தப்ப, எவனோ ஒருத்தன் செஞ்ச, அந்த அரசு இருக்காங்கல்ல, எவனாச்சும் ஒருத்தன் என்ன செஞ்சிருவான், தப்பு செஞ்சிருவான். உடனே என்ன பத்திரிக்கை, முஸ்லிம் தீவிரவாதிகள். எவனாச்சும் ஒருத்தன் தப்பு செஞ்சா, தப்பு செஞ்சவன் பேரை போட்டு இவன் தப்பு செஞ்சான்னு சொல்லணும். ஆனா அதை விட்டு போட்டு என்ன செய்வான், முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படி ஒட்டுமொத்தமா பேர் கொடுப்பான். கொடுக்கறானே இல்லையா? யாருக்கு அவன் முத்திர குத்துறான்? ஒட்டுமொத்தம் முஸ்லீமுக்கு குத்து. இப்ப என்ன ஆகி போச்சு, சும்மா நடந்து போகணும் வைங்களேன், நீங்க பாயா, ஆமா குண்டு குண்டு வச்சிருக்கீங்களோ கேட்கறானே இல்லையா? சரி, கேட்காட்ட கூட மேல கீழே பாக்குறானே இல்லையா? ஏன் பாக்குறான்? நம்ம குண்டே கனால பார்த்திருக்க மாட்டோம், குண்டை கனால பார்த்திருப்போமா? ஆனா என்ன செய்யறான், குண்டு குண்டு வச்சிருக்கீங்களோ அப்படின்னு பாக்குறான். அல்ல எப்படி பாக்குறான், மேல கீழே பாக்குறான். ஏன்னா சின்ன பிள்ளையா இருந்தாங்க, ஓதுற வயசு, ஒன்னா சும்ரா படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹார்பாருக்கு போறேன். என்ன சின்ன சின்ன பசங்களா தான் ஹார்பாருக்கு போறோம், தூத்துக்குடியில. ஹார்பார்ல போய் என்ன, அந்த கடலை பார்க்கணும், கப்பலை பார்க்கணும் ஆசை இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி போகும்போது என்ன, அந்த ஹார்பார் உலகத்தை கூப்பிட்டு என்ன பண்றீங்க, நாங்க ஓதிட்டு இருக்கங்க, இன்னும் குண்டு குண்டு வச்சிருக்கீங்களோ என்கிட்ட கேட்கறத நான் சொன்னேன். கேட்டான் ஒருத்தன், ஏன் அப்படி அவன் மனசுல வந்துச்சு, அந்த சிந்தனை ஏன் வந்துச்சு? எவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்றான், எவனாச்சும் எங்கேயாச்சும் ஒண்ணு செஞ்சிருப்பான், உடனே அதை பத்திரிகையில போடும்போது என்ன பண்ணுவான், அங்க ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும், எவன் அந்த தப்பு பண்ணான்னு சொல்லி போலீஸுக்கே தெரியாது, எல்லாம் கண்ணில் விளக்கணை வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிடுவான், உடனே முஸ்லிம் தீவிரவாதிகள் பண்ணிட்டார்கள், ஏதாச்சும் ஒரு பேரை போட்டுக்க, ஏதாச்சும் ஒரு பேரு போட்டு முஸ்லிம் தீவிரவாதிகள் பண்ணிட்டார்கள், அது பேரு என்ன, முஸ்லிம் தீவிரவாதி போடுறானே இல்லையா? இன்னைக்கு அதனால எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் எப்படி பதியுது, அது முஸ்லிம்னாலே தீவிரவாதி. அப்ப இது இஸ்லாமிய விரோதிகளுடைய செயலா இல்லையா? அதே செயலை தான் இந்த டிஎன்ஏ செய்யுது, வேற ஒண்ணும் இல்ல. இவன் என்ன பண்றான், ஏதாச்சும் ஷியாக்காரன் செஞ்சிருப்பான், எவனாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்பை எடுத்து போட்டு காட்டிடுறது, மக்கள்கிட்ட போட்டு காட்டிட்டு இதுதாங்க சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைன்றது. ஆனா எங்களுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாங்க சொன்னோமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்யலாம், உயிரோடு இருக்கும் போது செய்யலாம், அல்லது இறந்த பிறகு கபருக்கு போய் செய்யலாம் என்று என்னைக்கு சொன்னோம்? முத்தம் கொடுக்கலாம்னு சொல்றோம், காலை முத்தம் கொடுக்கலாம், அது நாங்களா சொன்னோமா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள், அனுமதி வழங்கினார்கள். அந்த அனுமதியின் பெயரிலே நல்லடியாருடைய பாதத்தை, காலை முத்தமிடலாம் என்று சொல்கிறோம். சரி, இப்ப நம்மளை கொச்சைப்படுத்துவதற்காக ஷியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க என்பதை எல்லாம் அவங்க போட்டு காட்டுவாங்க. பாருங்க, வீடியோ நம்பர் 2. பாத்தீங்களா, ஏதோ ஒரு சைத்தாங்காரில் எவனோ போய் விடுறான். எப்படி விடுறான், சையதா செய்யறான். பாக்குறீங்களா, அவங்க முன்னாடி போய் சையதா செய்யறாங்க. நம்ம பாட்டு வருவாங்களேன், இந்த பாட்டை கவனிச்சாலே தெரியும் அவன் யாருன்ட்டு. சரிங்களா, அவர் ரொம்ப பௌரியமா உட்கார்ந்து இருக்கிறாரு,
அவர் முன்னாடி போய் பல பேர் என்ன செய்யறாங்க, போய் சஜதாவே செய்யறாங்க. அப்படி சஜதா செய்யறாங்க, எஞ்சி போறாங்க. அவர் அதை பார்த்துட்டு பேசாம தலையை கொடுத்து விட்டுட்டு இருக்கிறாரு. சரி, இந்த கொள்கைக்கும் சுன்ன ஜமாத்து கொள்கைக்கும் சம்பந்தம் இருக்குதா? எங்க போனாலும் இந்த சுன்ன ஜமாத்தை மக்களை விட்டு அந்நியப்படுத்துவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு, இகழ்வதற்கு இந்த மாதிரி கிளிப்பிங்கையா போட்டு காட்டுவான். பார்த்தீர்களா, சுன்ன ஜமாத்துக்காரருடைய கொள்கை இது. எவ்வளவு பெரிய அம்பாடா இது! சுன்ன ஜமாத்துடைய கொள்கையே இதுதான். என்னைக்கு நாங்க சொன்னோம் இப்படி அடுத்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்யலாம் என்று என்னைக்கு நாங்கள் சொன்னோம்? உயிரோடு உள்ளவராக இருந்தாலும் சரி, இறந்து போன மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய கபருக்கும் நம்ம போய் சஜதா செய்யக்கூடாது. உயிரோடு இருக்கும் போதும் சஜதா செய்யக்கூடாது. இதுதான் எங்க கொள்கை. ஆனா அதே சமயத்தில் ஒரு நல்லடியார்களுடைய பாதத்தை காலை முத்தமிடலாமா? மார்க்கம் அனுமதிக்கிறது. முத்தமிடுதல் என்பது வேறு, சஜதா என்பது வேறு. உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். அபூதாவுதிலே பதிவான ஹதீஸ். ஜாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, இவங்க ஒரு குழுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகின்ற பொழுது இந்த சஹாபி சொல்கிறார்கள், நாங்கள் நபி சந்திக்க வந்தோம், எங்களுடைய பயண ஜாமான்களை ஃபுல்லையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வேகமா ஓடி போறோம். நதபாதரு மின் ரவாஹிலினா, எங்களுடைய பயண ஜாமான்கள் ஒதுக்கி வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி விரைந்து ஓடுகிறோம். ஓடி நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? நுகப்பிலு யதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லஹு, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நாங்கள் முத்தமிட்டோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நாங்கள் முத்தமிட்டோம். ஜாரி என்கிற சஹாபி சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூதாவுதிலே 5225வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நாங்கள் முத்தமிட்டோம் என்று சொல்கிறார்களே, முத்தமிடுதல் ஷிர்காக இருக்குமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சிருக்கணும்? நான் ஷிர்க் ஒழிக்க தானப்பா வந்திருக்கிறேன், அட என் காலிலே விழுந்து ஷிர்க் செய்றீங்களே, இப்படிதான் ஷிர்க் செய்யக்கூடாது, பூசா களிமா சொல்லுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருக்கிறாங்கன்னு அங்கீகாரம் தானே. நபிக்கு நடக்குது இது. வேற ஒருவருக்கு சஜதா, வேற ஒருவருக்கு காலிலே முத்தமிடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னாலே அது அங்கீகாரம். நபியினுடைய காலையே வந்து முத்தமிடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்காமல் அமைதியாக இருக்கிறார் என்றால் இதை விட பெரிய அங்கீகாரம் என்ன வேணும்? இது அபூதாவுல வருதா? இன்னொரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலல்லாஹ் கத் அஸ்லம்து, அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் ஃபஅரினி ஷையன் அஸ்தத் பிஹி யகீனா, எனக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்க, அந்த அற்புதத்தை கண்டு என்னுடைய ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும், ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா அல்லாஹ்ட்ட, எப்படி நீ மௌத்தாக்களை ஹயாத்தாக்கு வேண்டு, அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்களேன், என்னுடைய ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமே இல்லையா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நான் அற்புதம் செய்யணுமா? சரி, நானா செய்யறது இருக்கட்டும், நீ என்ன விரும்புற அதை சொல்லு, நீ என்ன விரும்புற? அப்ப உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, ஒண்ணுமில்ல, இந்த பக்கத்துல ஒரு மரம் இருக்குதா இல்லையா, உதுஉ தில்க ஷஜரா அந்த அதியக, அந்த மரத்தை உங்கள்ட்ட வரணும்னு சொல்லி நீங்க அலைங்க போகும், அது வருதான பார்க்கணும். நீங்க நபி தானே, நீங்க அழைச்ச எல்லாம் கட்டுப்படுமா இல்லையா? இந்த மரத்தை நீங்க அலையுங்கள், அது உங்கள்ட்ட வரணும். உடனே ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, நான் ஏன் அழைக்கணும், இது ஹபு நீயே போ, ஃபதுஹா நீயே போய் அதை அழைச்சு கூடு வரும், நான் அழைக்கிறது நீயே போய் அலை அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அந்த சஹாபி கிராமவாசி போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, மாநபி அழைக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த நிமிடமே அஜீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளி. உடனே அந்த மரம் என்ன செஞ்சிச்சு, அப்படி வலது பக்கமாவும் இடது பக்கமாவும் பயங்கரமா அசையுது. அசைஞ்சு அதனுடைய வேற ஃபுல்லா கலட்டி அப்படி பூமியினுடைய மேல் புறத்துக்கு வேரை கொண்டு வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி வந்து நின்னு, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அந்த மரம் சொல்லுது, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அந்த மரம் சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த கிராமவாசி சொல்றாங்க, ஹஸ்பி ஹஸ்பி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு போதும் போதும், இந்த ஒரே அற்புதம் எனக்கு போதும், என் ஈமான் பலமானது, யாரும் என்ன அசைஞ்சு பார்க்க முடியாது, ஒரு அற்புதம் எனக்கு போதும் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை பார்த்து மீண்டும் சொல்கிறார்கள், இர்ஜிஇ, உன் இடத்துக்கு நீ திரும்ப போன்னு சொன்னாங்க. அந்த மரம் திரும்பி போயிருச்சு. இந்த அதிசயத்தை பார்த்து பெருமிதம் தாங்க முடியாமல் அந்த சஹாபி கிராமவாசி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், இذن لي ان اسجد لك, அல்லாஹ்வின் தூதரே, முதல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதையும் சொல்லிடுறேன். இذن لي يا رسول الله ان اقبل راسك ورجليك,
அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய தலையையும் உங்களுடைய இரு கால்களையும் நான் முத்தமிட வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள். உங்கள் தலையையும் உங்களுடைய இரு கால்களையும் நான் முத்தமிட வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த சஹாபி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன? மறுபடியும் அந்த கிராமவாசி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் சஜதா செய்வதற்கும் அனுமதி தாருங்களேன், உங்களுக்கு நான் சஜதா செய்வதற்கும் அனுமதி தாருங்களேன் என்று கேள்வி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸ்ஜுது அஹதுன் லி அஹதின், எந்த ஒருவரும் எந்த ஒருவருக்கும் சஜதா செய்யக்கூடாது. வலவ் அமர்து அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா லி இலமி ஹக்கிஹி அலைஹா. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒருவரும் எந்த ஒருவருக்கும் சஜதா செய்யவே கூடாது. ஒரு கால் ஒருவருக்கு நான் சஜதா செய்வதற்கு அனுமதி வழங்குவேனையானால், உத்தரவு போடுவேனையானால், நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு பெண் தன் கணவருக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று வேண்டுமானால் நான் உத்தரவு போடுவேன். நான் உத்தரவு போடல. அப்படி உத்தரவு போடுவதாக இருந்தால், ஒரு பெண் தன் கணவருக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று வேண்டுமானால் நான் உத்தரவு போடுவேன். ஏன் தெரியுமா? அந்த மனைவிக்காக கணவன் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் அது மிக பாரமானது. அந்த மனைவிக்காக கணவன் ஆற்ற வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறதே, அது மிக பாரமானது, மிக கஷ்டமானது. அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறான் இந்த கணவன் அந்த மனைவிக்காக. அதனால இந்த பெண் தன் கணவனுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று வேண்டுமானால் நான் அனுமதி வழங்குவேன், ஆனா அனுமதி கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் விளங்கணும். ஒன்னு என்ன? காலில் முத்தமிடுவதை மாநபி அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னொன்று என்ன? சஜதா செய்வதை அனுமதி தரவில்லை. தரலையா? அப்ப காலில் முத்தமிடுதல் என்பது வேறு, சஜதா என்பது வேறு என்பது இந்த ஒரு ஹதீஸை நமக்கு தெளிவுபடுத்துதே. இதைத்தான் நாங்க சொல்றோம். நல்லடியார்களுடைய பாதத்தை முத்தமிடலாம், அது கூடும் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஒரு மனிதரை முத்தமிடலாம் என்று சொன்னால் இறந்து போன பிறகு அவருடைய கபரையும் முத்தமிடலாம். இது எப்படி சிறுக்காகும்? எப்படி சிறுக்காகும்? உயிரோட இருக்கின்ற பொழுது அவருடைய காலை முத்தமிடலாம் என்று மார்க்கம் அங்கீகரிக்கிறது, அனுமதிக்கிறது என்று சொன்னால், அவர் மரணமான பிறகு அவருடைய கபூரிலே அந்த கபூரை முத்தமிடுதல் என்பது எப்படி சிறுக்காகும்? சிறுக்குனா என்ன? அல்லாஹ்வுக்கு என்ன கற்பிக்கிறது தானே? முத்தமிடுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அது இன்னொருக்கு கொடுத்தால் அது சிறுக்குன்னு சொல்ல முடியுமாங்க? சிறுக்குனா என்னங்க? எது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானதோ அது அடுத்த ஆள் கொடுக்கிறது, அதான் சிறுக்கு. இப்ப முத்தம் கொடுத்தல் என்பது அல்லாஹ் மட்டும் தான் முத்தம் கொடுக்கணும், மத்த யாரையும் முத்தம் கொடுத்துட கூடாது. முத்தம் கொடுத்தா சிறுக்கு சொல்ல முடியுமா? அப்ப உயிரோட இருக்கும் போது அவரை முத்தம் கொடு எப்படி சிறுக்கு இல்லையோ, அதே போல இறந்து போன பிறகு அந்த நல்லடியாருடைய கபூரை முத்தம் கொடுத்தல் என்பதும் என்ன அல்ல, சிறுக்கு அல்ல. சஹாபிகள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபூரை, ரவுதாவை முத்தமிட்டிருக்கிறார்கள் என்றும் அகமது நூலிலே, முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப எப்படி நம்மளை கேவலப்படுத்துறாங்க பாருங்க. நம்ம சொல்லாத ஒரு கருத்தை நம் மீது திணித்து நாம் அதை சொன்னதாக, இதுதான் சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை என்பதாக இந்த மக்களிடத்திலே, அப்பாவி மக்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே அவர்கள் போட்டு காட்டி ஏமாத்துகிறார்கள் என்று சொன்னால், இவர்களை விட உலகத்தில் ஏமாற்று பேர்வழி இருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். ஒரு சில முக்கியமான விஷயத்தை வைத்து நமக்கு வழிகாட்டிகள் யாரும் முதல் தேர்வு செய்யணும். சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆனுடைய ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸா என்று நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எதை அளவுகோலா வைக்கிறோம்? அந்த ஹதீஸை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்தவருக்கு எடுத்து சொன்னவர் யார்? அவர் நல்லவராக இருக்கணும், அவர் நம்பகமானவராக இருக்கணும், அவர் இறையச்சமுள்ளவராக இருக்கணும், அவர் பாவியா இருக்கக்கூடாது, அவர் கேடு கட்டவனா இருக்கக்கூடாது, அவர் பொய்யனா இருக்கக்கூடாது. பார்க்கிறோமா இல்லையா? ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒரு ஹதீஸ் நம்பகமானது என்று நாம் முடிவெடுப்பதற்கு எதை பார்க்கிறோம்? அந்த ஹதீஸை எடுத்து சொன்ன அந்த அறிவிப்பாளர்கள் யார்? அவர் தன்னுடைய தலைமுறைக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார்? பார்க்கிறோமா இல்லையா? ஒரு ஹதீஸை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கே இவ்வளவு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸ் என்ன கருத்தை நமக்கு சொல்கிறது, இந்த ஹதீஸ் என்னென்ன மார்க்க சட்டத்தை நமக்கு சொல்லி தருகிறது என்ற அந்த மார்க்கத்தை, அந்த ஹதீஸை வைத்து சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டினை எப்படி வழிகாட்டியை தேர்வு செய்ய வேண்டும்? யோசிக்கணுமா இல்லையா?
சும்மா கண்டவன் கலியனா வந்து இந்த மாதிரி ஏமாற்று பேர்கள் எல்லாம் வந்து மார்க்கத்தை சொல்கிறோம் என்கிற பெயரில் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? சற்று முன்னாடி எவ்வளவு உருக்கமான முக்கியமான ஆதாரபூர்வமான உண்மையான தகவல்களை பதிவு செய்தார்கள். அல்லாஹ் மேல் அச்சம் இல்லாமல், நபிமார்கள் மேல் ஒரு மதிப்பு இல்லாமல், மலக்குமார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் தனது எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படி மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக நீங்கள் தேர்வு செய்ய முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த கபூர் கட்டி இருக்கிறதுல அது சிறுக்கு. நல்லடியாருடைய கபூர் இருக்குதுலாங்க, அந்த கபூர் கட்டி தர்கா இருக்குது இல்ல, தர்கான என்ன? நல்லடியாருடைய அடக்கஸ்தலம். கபூர் கட்டி இருக்கும், சுத்தி கட்டடம் இருக்கும். இந்த இதுதான் தர்கான்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? இப்படி கபூரை கட்டுறது சிறுக்கு. எதை பார்த்தாலும் சிறுக்கு, இது சிறுக்கு. என்னடா சிறுக்கு? முஸ்லிம்ல என்ன பதிவாக இருக்குது? யுபுனா அலைஹி, கபூரின் மீது கட்டடம் கட்டுவதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். எனவே கபூரை கட்டுறது சிறுக்கு. தடை செஞ்சாங்கன்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லு, ஒரு வாரத்துக்கு சொல்றேன். தடை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தடையை மீறி ஒருத்தர் ஒரு தப்பை செய்யறான்னு சொன்னா அவன் பாவின்னு சொல்லலாம். சிறுக்கு செஞ்சாங்க முஸ்லிக்குன்னு எங்க எப்படி சொல்லலாம்? பொய் சொல்லக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆள் பொய் சொன்னாரு, பாவம் செஞ்சாருன்னு எனக்கு அர்த்தம். அவர் சிறுக்கு செஞ்சுட்டாருன்னு எப்படி சொல்லலாம்? ஆனா இதை எங்க எழுதியிருக்கிறாங்க? இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலுல அப்ப இணை வைத்தல் தானே பட்டியல் போட்டு வராரு. இதெல்லாம் இணை வைத்தல், இதெல்லாம் சிறுக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க. அப்ப கபூர்ல கட்டடம் கட்டுறத உங்க பார்வையில நீங்க பாவம் சொல்றதா இருந்தா பாவம்னு சொல்லலாமே, அது என்ன சிறுக்கு? அப்ப சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அடுத்த ஆளுக்கு செய்யக்கூடாது, அதெல்லாம் சிறுக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க கபூர் கட்டி வச்சிருக்கீங்களோ? கேட்போமா இல்லையா? ஆனா சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்யணும், அதை மற்றவங்களும் செய்யக்கூடாது. அப்ப கபூரை கட்டுறது சிறுக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது, அதை போய் வழிமாறி செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா, அதனால சிறுக்கு. அப்படியா? அப்ப உங்க பார்வையில் என்ன? உங்க அல்லாஹ் இல்ல, உயிரோடு இல்ல, அப்படியா? நாங்க எப்படி நம்பி வச்சிருக்கிறோம்? அல்லாஹு ஹய்யுன், அவன் எப்பொழுதுமே உயிரோட தான் இருப்பான். லா யமூது, அவன் மரணிக்கவே மாட்டான். நாங்க அப்படி நம்பி வச்சிருக்கிறோம். எங்க நபி அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வஹி வருது இல்ல சைத்தான்ட்ட இருந்து? எப்படி வருது? உங்கள்ட்ட வஹி வருதுலாங்க சைத்தான்ட்ட இருந்து. உங்களுக்கு வஹி எப்படி வருது? நீங்க யாரை வணங்குகிறீர்களோ அவன் உயிரோட இருக்க மாட்டான், அவனுக்கு தான் கபூர் கட்டணும். மத்த ஆளுக்கு கபூர் கட்டிட்டா அது சிறுக்கு. வண்டி அப்படி போகுது வண்டி. சரி, எங்க விஷயத்துக்கு வருவோம். கபூரை கட்டுறது சிறுக்குன்னா எப்படி சிறுக்கு? சரி, முதல்ல பாவம்ன்றதை சொல்ல முடியுமா? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரை கட்டுவதை ஏன் தடுத்தார்கள்? காரணம் என்ன? இவனு சொல்லுவானோ என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு நம்ம காரணத்தை நம்ம சொல்லுவோம். இவன் என்ன காரணம் சொல்றான்? கபூரை கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அதை போய் வணங்கிடுவான். கபூரை கட்டியாச்சுன்னு சொன்னா அங்க போய் வணங்கிடுவான், அதனால சிறுக்கு, அதனால சலாசம் தடுத்தாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கபூரை கட்டினாதான் வணங்குவானா? அட வீட்டு வந்துகிட்டே வணங்கிட்டு போயிடுவான். ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்க வேண்டும் முடிவு பண்ணிட்டா கபூரை கட்டினாதான் அவன் போய் வணங்குவான்னு கிடையாது, அவன் வீட்டுல இருந்துகிட்டே வணங்கிடுவான். அங்க போய் ஏன் வணங்கணும்? அப்ப கபூரை கட்டுறதுனால அங்க போய் வணங்கிடுவாங்க என்பதுதான் காரணம் என்கிற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று இதை எப்படி காரணமா சொல்ல முடியும்? சரி, நம்ம அறிஞர்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்றாங்க? கபூரை கட்டுறது அப்படின்னு சொன்னா அங்க எந்த கபூரை சொல்லப்படுது? பொது கபரஸ்தானை சொல்லப்படுகிறது. ஏன் பொது கபரஸ்தானை கட்டக்கூடாது? காரணம் சொல்றாங்க. ஃபைன் கானத்து மக்பரத்தன் முஸப்பலத்தன் ஹரும அலைஹி தாலிக, அந்த கபரஸ்தான் இருக்குது இல்ல, அடக்கஸ்தலம், அது பொதுவான அடக்கஸ்தலமாக இருக்குமே, ஆனால் அந்த கபூரை கட்டுவது ஹராம். ஓ யுஹ்தமு ஹாதல் பினா, இவ்வாறு கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டிடத்தை இடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். நாங்களே சொல்லுவோம், நீங்க என்ன சொல்றது? கட்டடத்தை இடிக்கணும், கபூரை இடிக்கணும், அதை நாங்களே சொல்லுவோமே. எங்க இமாம்களே சொல்லி இருக்கிறாங்களே, பொது கபூரிலே கட்டடம் எழுப்பப்படுமேயானால் அவ்வாறு கட்டடம் எழுப்பப்படுவது ஹராம். அப்படி கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும். சரி, ஷாஃபி இமாம் இதுக்கு என்ன சொல்றாரு? ஏன் இடிக்கணும் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? ஒலி அன்னதாலிக தலீகன் அலன்னாசி, இது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும், மக்களுக்கு அது நெருக்கடியை கொடுக்கும், அதனால இடிக்கணும். பொதுமக்களுக்கு எப்ப நெருக்கடி கொடுக்கும்? பொது கபரஸ்தான் இருந்தா தானே. பொது கபரஸ்தான ஒரு ஆள் கட்டிதான் வைங்க, அடுத்து இன்னொரு ஆள் வருவாரு, அவரும் கட்டுவாரு, அடுத்து இன்னொரு ஆள் வருவாரு, அவரும் ஒரு ஆப்பா கட்டுவாரு. இப்படி கட்டிட்டே போயிருந்தாங்கன்னு வைங்களேன், கபரஸ்தான் கட்டடமா ஆயிரும். அடுத்து ஒரு ஆள் அடக்கணும், எங்க போய் அடக்குவிய? நெருக்கடி வந்துருமா இல்லையா? அடுத்தவர் என்ன பண்ணணும்? என்னோட கபூர் முடிஞ்சு போச்சா, வேற கபூர் பாத்திர வேண்டியதுதான், ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்லை.
அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது உலகம். ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல, இவர் கபூரா வாங்கி வாங்கி போடுவாரா? போட முடியுமா? முதல்ல மக்களுக்கு நெருக்கடி வருதா இல்லையா? இந்த மாதிரி நெருக்கடி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? கபூரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த தடை எங்க, எதுக்கு இந்த தடை? எதற்கு? பொது கபரஸ்தானுக்கு வழங்கப்பட்ட தடை. ஒருவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது, அந்த சொந்தமான இடத்துல அவருடைய கபருக்கு கட்டடம் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் இது தடை கிடையாது. ஏன்? இங்க மக்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, அவருக்கு சொந்தமான இடம். அது இன்னைக்கு இறை நேசர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், தர்காக்கள் என்று எடுத்துக்கொள்கிறீர்களேயானால், அது பொது கபரஸ்தான் ஒன்றும் கிடையாது. பொது கபரஸ்தான் அது நீங்க எங்க வேணா போங்க. இறை நேசர்களுடைய தர்கா என்று சொல்வீர்களேயானால், அந்த தர்கா என்பது தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு பாத்தியப்பட்ட இடமாகத்தான் இருக்குமே தவிர அது பொது கபரஸ்தான் கிடையாது. பொது கபரஸ்தான்ல போய் அந்த இறைநேசருக்கு தர்கா எழுப்பல. அப்ப ஒரு மனிதருக்கு சொந்தமான இடம் இது நாங்கள் சொல்லல. ஹதீஸ் கலையை நன்கு அறிந்த, மார்க்க சட்டத்தை நன்கு அறிந்த நமது ஹதீஸ் கலை அறிஞர்களும் இமாம்களும் தான் தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி நேரம் நிறைய அடிக்கிட்டு போகலாம். ஏன் இதை பதிவு செய்யறேன் கேட்டீங்கன்னா, இப்ப சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்கிற பெயர்ல இவனு பண்ண கூத்து ஃபுல்லா இதுதான். தர்காவை இடிப்போம், ஒழிப்போம். ஒரு செங்கலோட உருவ முடியாது. சவால் விடுறனே, ஒரு செங்கலை கூட உங்களால போய் உருவ முடியாது. சரிங்களா? இதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி என்ன பண்றாங்களா? நாங்க தர்காவை இடிப்போம், ஒழிப்போம். ஒழிச்சுங்க பாக்கணும். நீங்க என்னைக்கு நீங்க அங்க மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நாங்க ஜியாரத் செஞ்சுட்டு இருக்கோம். நாரே தக்பீர். தெரியுமா உங்களுக்கு? இடிக்கணும் சொன்னீங்களா, ஒழிக்கணும் சொன்னீங்களா? நீங்க எங்க இடிக்கணும் சொன்னீங்களோ, ஒழிக்கணும் சொன்னீங்களோ அன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்? ஜியாரத் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் என்ன சொல்லுவாரு? இவங்க மாநாட்டுக்கு போகாதீங்க, மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நமக்கு விளம்பரம் கொடுத்து நிறைய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு உங்க பொய் சொல்றது. ஏன்னா அவங்கள்ட்ட பொய் சொல்றது தான் கூடுமே. 500 பேர் வந்தா 5000 சொல்லிக்க வேண்டியது தானே, 10 பேர் வந்தா 10,000 சொல்ல வேண்டியது தானே, பொய் சொல்றது கூடும் தானே. அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பொய்யா சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிக்கிறது. இந்த சுன்ன ஜமாத்துக்காரன் போகாத போகாதன்னு சொல்லி சொல்லி ஆள் அனுப்பிட்டான். தலைக்கு 100 ரூபா. தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா கதை நடக்குது. தலைக்கு 100 ரூபா கொடுத்தனா கதை நடக்குது. நாங்க போகாத போகாதன்னு பொங்கி போயிட்டாங்களாம். அப்படி போகல கதை விஷயம். சரி, இங்க விஷயத்துக்கு வருவோம். ஆக இவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க? அதை தர்காவை இடிக்கிறதுக்கு, தர்காவை இடிக்க போறோம் சொல்லி சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு நம்ம எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்சு கூட்டம் சொன்னாங்களா? அதே எதிர்ப்பு பிரச்சாரத்தை நீங்க செய்ய போய் தான் நாங்க அன்னைக்கு ஜியாரத்து பண்ணோம். அது தெரியுமா உங்களுக்கு? ஜியாரத்து செய்யாதீர்கள், ஜியாரத்து செய்யாதீர்கள், கபரை இடிப்போம் உடைப்போம் சொன்னீங்களா? நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்க? உற்சாகப்படுத்துறீங்க. போய் ஜியாரத்து செய்யி, ஜியாரத்து செய்யி. நாங்க என்னைக்கு மீட்டிங் போடுறோமோ அன்னைக்கு போய் ஜியாரத்து செய்ய. நீ எங்களை உற்சாகப்படுத்தின. அந்த அடிப்படையில தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நீ என்னைக்கு கூடாது என்று அங்கே மீட்டிங் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறாயோ, இடிக்க வேண்டும் என்று சொன்னாயோ, அதே நாளிலே இறை நேசர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை ஜியாரத்து நாங்கள் செய்தோம். எங்களை நீங்களே உற்சாகப்படுத்தினீர்கள். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட்டருக்கே வருவோமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பேச வேண்டி இருக்குது, டைமும் போயிட்டு இருக்குது, நமக்கு 10:30க்கு போகணும். அதனால முக்கியமான விஷயத்துக்கும் வர வேண்டி இருக்குது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா இருக்குது இல்ல, கபரு எங்க இருக்குது? பொது கபரஸ்தான். அது பொது கபரஸ்தானா? பொது கபரஸ்தான் ஜன்னத்துல் பக்கி. நீங்க போகலாம், மதீனாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஜன்னத்துல் பக்கி இருக்கும். அது பொது கபரஸ்தான். அங்க பல சஹாபாக்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கபரு கட்டப்பட்டிருக்காது, ஏன்னா அது பொது கபரஸ்தான். இன்னைக்கு கேள்வி கேட்கிறான், சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் கபரு கட்டப்பட்டிருக்கிறதா? மதீனாவில் போய் பாருங்கள். லூசு பையில சட்டம் தெரியாம நீ கேள்வி கேட்கிற. ஜன்னத்துல் பக்கி பொது கபரஸ்தான். பொது கபரஸ்தான்ல கட்டடம் கட்டக்கூடாதுன்னா நபியினுடைய தடை. பொது கபரஸ்தான்ல கட்டடம் கட்டக்கூடாதுன்னா நபியினுடைய தடை. அந்த தடையை மீறி சஹாபாக்கள் எப்படி கட்டடம் கட்டுவாங்க? அந்த தடையை மீறி சஹாபாக்களுக்கு எப்படி பிறகு கட்டடம் கட்டுவாங்க? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு வருவோம். அவங்களுடைய கபூர் இருக்குதே, அது பொது கபரஸ்தான். அது தனிப்பட்ட சொந்தமான இடம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அவங்களுக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட இடம். அது சொந்தமான இடத்துல தான் கபரை கட்டலாமா இல்லையா? கட்டலாமா இல்லையா? அதன சட்டம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அது பொது கபரஸ்தான் அல்ல.
அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான வீட்டிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அடக்கம் செய்யப்படுகிற பொழுது கடன் வருமா வராதா? சுத்தி கடன் இருக்கத்தான் செய்யும், பார்த்துட்டு பேசாம போவதான் செய்யணும். அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது மேலே முகடு இருக்குமா இருக்காதா? வீடு தானே, முகடு இருக்கத்தானே செய்யும், முகடு இருக்கத்தான் செய்யும், பார்த்துட்டு பேசாம போகத்தான் செய்யணும். கபருக்கு மேலே 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 எத்தனை தடவை குட்டிகரணம் போட்டாலும் அது அவங்களுக்கு சொந்தமான வீடு, மேல முகடு இருக்கத்தான் செய்யும். அந்த முகடை புதுப்பிச்சு ஒரு ஆள் குப்பா கெட்டா என்ன, கட்டாம போன உனக்கு என்ன? அது முகடு தானங்க, அந்த முகடு தானங்க இன்னொரு புதுப்பிச்சு கெட்டுறாரு, குப்பா கெட்டுறாரு. ஆக முகடு இருந்துச்சா இல்லையா? அந்த முகட்டை தானே புதுப்பிச்சு இன்னொரு கெட்டுறாரு. அதை இடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அதிகாரம்? உனக்கு என்னடா அதிகாரம்? எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை இடிப்பதற்கு உனக்கு என்னடா அதிகாரம்? இடிப்பாங்களாம். கஞ்சா இப்ராஹிம் அவர்தான் தூக்கி வச்சாரு. கஞ்சா இப்ராஹிம் இடிப்பேன், இப்ப இடிச்சு காட்ட. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த தமிழ்நாட்டில் உள்ள மூத்திர சந்து, புந்து, இந்த மாதிரி இடத்துல நின்னுக்கிட்டு சவுதி அரசாங்கமே எங்க நின்னுக்கிட்டு, இந்த தமிழ்நாட்டு மூத்திர சந்திலையும் பொந்துலையும் நின்னுக்கிட்டு சவுதி அரசாங்கத்தை மிரட்டுறாங்களாம். சவுதி அரசாங்கமே அந்த குப்பாவை நீ இடி, உனக்கு தைரியம் இல்லை என்றால் நாங்கள் வருவோம், சிங்கமாக சீறி வருவோம். அடி பணிவதும் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இடையில போடணும்ல, இடையில கொஞ்சம் இந்த பிட்ட போடும் போதுதான் அவன் தம்பி மாதிரி கொஞ்சம் உற்சாகப்படுத்த முடியும். அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சவுதி அரசாங்கமே, சவுதி அரசாங்கமே, உனக்கு தைரியம் இல்லை என்றால் எங்களுக்கு கூப்பிட்டு நாங்க வரோம். இது நீ எங்க போய் சொல்லணும்? சந்த மூத்திர சந்திலையும் பொந்தலையும் சொல்லணும். நீ எங்க போய் சொல்லணும்? இத நாங்கள் அடிபணிவதும் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொன்னியா? அழகா பிளேட்டை பிடிக்கணும், நேரா சவுதியில போய் இறங்கிடணும், மதீனா பக்கத்துல போய் நிக்கணும், மைக்க பிடிக்கணும். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு அல்லாஹ் அக்பர் போடுவானோ, அதுக்காண்டி நான் சொன்னேன், நீங்க போட சொல்லல. அங்க ஒரு அல்லாஹ் அக்பர் போடணும்ல, அங்கங்க என்ன செய்யணும்? ஜாயிண்ட் நிரப்பணும், சரிங்களா? நீ அந்த மதீனா குப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சவுதி அரசாங்கமே நீ கையை தூக்கினா கை இருக்காது. உனக்கு தைரியம் இல்லை என்றால் அப்படின்னு உன் தலை இருக்காது. அப்புறம் முண்டை மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வரும், முண்டை மட்டும் தான் வரும். அதையும் கூட நீ கெஞ்சி கூத்தாடி வாங்கணும். ஏன் தெரியாம சொல்லிட்டாங்க, தலையும் சேர்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். இங்க மூத்திர சந்தில நின்னுக்கிட்டு கஞ்சா, உனக்கு தைரியம் இல்லை இங்க இருந்துகிட்டு. அப்ப இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது தானே. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொந்தமான வீட்டில மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல முகடு இருக்கத்தான் செய்யும். அந்த முகடை புதுப்பிச்சு குப்பாவை கட்டினா என்ன, வேற மாதிரி கட்டினா உனக்கு என்ன, உனக்கேண்டா எரியுது? அப்ப எங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டை இடிப்பேன்னு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா நீ இடிச்சு காட்டேன். தமிழகத்தில் உள்ள தர்காவுடைய ஒரு செங்கலை உருவ முடியாது, நீ மதீனா குப்பாவை இடிக்க போறியோ? கொஞ்சமாச்சு சாத்தியமான விஷயத்தை பேசணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு, இது நபிக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது. இல்ல இல்ல, அது நபிக்கு மாத்திரம் சொந்தம். ஒரு ஆளுக்கு சொந்தமான வீடுன்னு சொன்னா அங்க அவங்க அனுமதி கொடுத்தா யாரை நம்பி அங்க போய் அடக்கம் பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான இடம்ல. இப்ப அபூபக்கர் அடக்கம் பட்டாங்க, எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொந்த வீடு, அனுமதி கொடுத்தாங்க, அடக்கப்பட்டாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகின்ற பொழுது தன் மகனை கூப்பிட்டாங்களாம், யா அப்துல்லாஹ் இப்னு உமர், என் அருமை மகன் அப்துல்லாவே, இன்தலிகி இலா ஆயிஷா உம்முல் மூமினீன், உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்து நீ சென்று இந்த உமர் சலாம் சொன்னதாக சொல்லிவிட்டு நீ என்ன சொல்ல வேண்டும்? யஸ்தஅதின் உமர் இப்னுல் கத்தாப் அன் யுத்ஃபன மஅ ஸாஹிபைஹி, இந்த உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய இரு தோழர்களோடு அடக்கப்பட வேண்டும் என்று அனுமதி கேட்டுட்டு வாங்குறாங்க. ஏன் அனுமதி கேட்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொந்தமான வீடு, அது பொது கபர்ஸ்தான் கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க? அங்க போய் அனுமதி கேட்கின்றார்கள். இங்கே உமர் இப்னு கத்தாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாகியை சந்தித்து அனுமதி கேட்டு வேகமாக ஓடி வந்து சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி தந்துட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல உமர் அல்லாஹ்வுக்கு, கடுமையான சந்தோஷம். இதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் இறந்து போகும்போது என் மாணவி பக்கத்துல அடக்கம் செய்யப்படுமே, இப்படி செய்யப்படாம இருந்துருமோன்னு கவலை. ஆனா இந்த கவலை இப்ப எனக்கு போயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எதையெல்லாம் சிறுக்குன்னு கொண்டு போறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த திக்ர் ஓதும் போது, இந்த திக்ர் இருக்கிறாங்க தரிக்கத்துல வந்து திக்ர் ஓதும் போது ஆடுவாங்க. அது ஆடுறது மார்க்கத்துல கூடுமா கூடாதான்னா கூடும், மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் ஒரு ஆட்டத்தை போட்டு விடுறேன், போட்டு விட்டு அடுத்து இன்ஷால்லா நம்ம ஒரு ஹதீஸை சொல்லி இன்ஷால்லா நிறைவுக்கு வரேன். நம்பர் 5 போடுங்க. இந்த ஆட்டத்தை பார்த்தீங்களா, எல்லாம் சுத்தி உட்காந்து ஒரு ஓரமா நின்று ஒரே அமைப்பில் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மரம் அசைகிற மாதிரி இருக்குதா, ஒரு மரம் காத்து அடிச்சா எப்படி அசையுமோ அந்த மாதிரி அசைகிற மாதிரி இருக்குதா, இது ஒரு விஷயம். அடுத்த நம்பர் 6 போடுங்க. இது அவனுக்கு கிண்டல் அடிச்சு போட்டது. முசிம்மாவோட சொந்தக்காணி ரம் டங்க ரம் டங்க ரம் டங்க ரம் டங்க புதுசா கொண்டு 2 கோணி ரம் டங்க ரம் டங்க ரம் டங்க ரம் பிச்சு திண்டா வச்ச. போதும், சரி. இது வந்து வேற மாதிரி திக்ர் செய்யறாங்க, இப்படி குதிச்சு குதிச்சு ஆடி திக்ர் செய்யறாங்க. பாத்தீங்களா, அப்படி திக்ர் செய்யற இடத்த திக்ரை தூக்கிட்டு இந்த சைத்தான் என்ன செய்யறான், ஒரு பாட்டு படிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதான வேலை, ஒரு கிண்டல் அடிக்கணும்னு சொன்னா ஒரு படத்தை பார்க்கணும். அந்த சாக்குல படத்தை பார்த்துடலாம்ல, ஒரு படத்தை பார்த்துறது, அப்படி அதுல என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துறது. பார்த்துட்டு வந்து இங்க என்ன செய்யறது, ரண்டகவா. என்ன ரண்டக, சரி ரைட் விஷயத்துக்கு வருவோம். அப்ப திக்ர கேலி செய்யறாங்களாம். அவர் அங்க அல்லாஹ் அல்லான்னு திக்ர் செஞ்சிருப்பாரு, அந்த அல்லாவை தூக்கிட்டு அங்க எதை சொரியாச்சு, ரண்டகவை சொரியாச்சு. சொரியாச்சா, சொல்லி அந்த அந்த ரண்டகன்னு சொல்லி அந்த அல்லாவுடைய திக்ர கேலி பண்றது, திக்ர கிண்டல் அடிக்கிறது. சரி விஷயத்துக்கு வருவோம். இப்ப திக்ர் செய்கிற பொழுது அங்கே ஆடலாமா? சாதாரண சின்ன விஷயம். சாதாரண சும்மா இருக்கும்போது 2 பேர் சந்திக்கிறான்னு வைங்களேன், என்ன பேசுவான் யோசிங்க. ஒருத்தனை கழுவி குடிச்சிட்டு இருப்பான், இதெல்லாம் நடக்கும். 2 பேர் சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் அப்படி தெரியுமா, அவன் இப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரை சந்திச்சிடறான் அப்படின்னு சொன்னாலே பல பேரை கழுவி குடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லது என்ன பண்ணுவான், யாரையாச்சும் புறம் பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். 2 பேர் சந்திக்கின்ற பொழுது இன்னொருவரை கழுவி குடிப்பதும் அல்லது புறம் பேசுவதும் பொய் பேசுவதும் இப்படி துன்யாலேயே மூழ்கி கிடக்கின்ற இந்த சூழ்நிலையில அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு தனியா அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்து நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து சந்தர்ப்பத்தை தருகிறான் என்று சொன்னால் இது சந்தோஷமான விஷயமா துக்கமான விஷயமா? சந்தோஷமான விஷயம், அப்படிதானே? அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா? சரி, சந்தோஷமான சமயத்துல ஆடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? குதிக்கிறதுக்கு ஆடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? ஆடுறது அப்படின்னு சொன்னா சினிமா டான்ஸ் ஆட சொல்லிட்டான்னு சொல்லிடக்கூடாது, நான் அப்படி சொல்லவே இல்லை. விஷயத்துக்கு வரேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்கிறார்கள், நீ வந்து என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். அப்படிங்கும் போது அலி ரலியல்லாஹு அப்படி குதிக்கிறாங்களா, ஹதீஸ்ல வருது. ஃபஹஜல்து, நான் உடனே அப்படி குதித்தேன். நிறைய சஹாபிகள் சொல்றாங்க. ஜாஃபர் அல்லாஹ் பார்த்து சொல்கிறார்கள் ஒவ்வொரு செய்தி, ஸைத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அவங்கள்ட்ட ஒரு செய்தி, சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படி சந்தோஷமான செய்தியை கேட்ட பிறகு அந்த 3 சஹாபிகளுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக இப்படி குதித்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் பல நூல்கள்ல வருது, அகமதுல வருது, பஸார்ல வருது, பைஹக்கில வருது. இமாம் பைஹக்கி இந்த ஹதீஸை எடுத்து போட்டு விளக்கமும் சொல்கிறார்கள். சந்தோஷத்தின் அடிப்படையிலே, ஒருவர் சந்தோஷத்தின் அடிப்படையிலே இந்த மாதிரி ஹதீஸில் குறிப்பிட்ட மாதிரி குதித்தல் என்பது மார்க்கத்திற்கு முரணல்ல, இந்த ஹதீஸிலிருந்து நிரூபணமாகிறது என்று இமாம் பைஹக்கி தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள். ஆதாப் அல் பைஹக்கிலையும் வருகிறது, அதே போல பல நூல்களை இமாம் பைஹக்கி சொல்றாங்க. ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக ஒரு குதித்தல் என்பது. அதே போல இன்னொரு ஹதீஸ் வருகிறது, சஹாபாக்கள் திக்ர் செய்யும் போது ஆடி இருக்கிறார்கள் என்றே. அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் ஆடுகிறார், ஒருவர் குதிக்கின்றார். இத மார்க்கத்திற்கு எதிராக சித்தரித்து அதுல ஒரு சினிமா பாடலை சொருவி ரண்டகவு போட்டு இப்படி மார்க்கத்தை கிண்டல் அடிக்கணுமா, கேலி பண்ணணுமா? அப்ப எப்படி இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக மார்க்கத்தில் அங்கீகாரமான ஒன்றை மார்க்கத்திற்கு முரணானதாக சித்தரித்து அல்லது மார்க்கத்தில் எதை ஈமான் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அதை ஷிர்காக சித்தரித்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு மதத்தை தௌஹீத் என்கிற பெயரிலே, தௌஹீத் ஜமாஅத் என்கிற பெயரிலே ஒரு புதிய மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த புதிய மதத்தை நோக்கித்தான் இவர்கள் அழைக்கிறார்களே தவிர மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை, எந்த கொள்கையை நம்மளிடத்தில் விட்டு சென்றார்களோ அந்த கொள்கையை நோக்கி கட்டாயம் இவர்கள் அழைக்கவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற
ரெண்டு முக்கியமான விஷயம். அதாவது சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்கிற பெயரிலே, அதே போல தெரு பிரச்சாரம் என்கிற தெருமுனை பிரச்சாரம் என்கிற பெயரிலே இவர்கள் சுன்னத் ஜமாத்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்று எங்கெல்லாம் சொல்கிறார்களோ, இந்த கோழைகளுக்கு நல்ல கவனிக்கணும், இந்த கோழைகளுக்கு, இந்த பெட்டைகளுக்கு, இது எந்த வார்த்தையை நானா சொல்லல, எங்க ஊர்ல அவனா வந்து இப்படி சொல்றாங்கிறான். எங்க ஊர்ல தௌஹீத் ஜமாத்து நம்மளை விவாதத்துக்கு அழைக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனால் அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்து முதுகெலும்பு உள்ள ஒரு ஜமாத்தாக இருக்குமேயானால், ஆண்மையுள்ள ஜமாத்தாக இருக்குமேயானால், ஆண் மகனாக இருப்பார்களேயானால், பெட்டைகள் இல்லை என்று சொன்னால், இவர்கள் எங்களிடத்திலே ஹதீசுகள் குறித்து, ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொன்னீர்களே, அந்த ஹதீசுகள் குறித்து நீங்கள் விவாதத்துக்கு தயாரா? நீங்க கேளுங்க, பொதுமக்கள் நீங்க கேட்கணும். எவனாச்சும் வந்தான்னு வைங்க, நீ உண்மையிலே ஆம்பளை தானா, ஆண்மை இருக்குதா உனக்கு, பெட்டையா ஆம்பளையா, வாத்து கூப்பிடுறாங்க போனமா இல்லையா அப்படின்னு எவனாச்சும் வந்தா நீங்க கேளுங்க. அப்ப உண்மையிலே உங்களுக்கு ரோசம் இருக்குமேயானால், முதுகலும் இருக்குமேயானால், நீங்கள் பெட்டைகள் இல்லை என்று சொன்னால், ஆண்மை உள்ளது என்று சொன்னால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். குர்ஆனுக்கு முரணாக ஹதீசுகளை சித்தரித்து இந்த சமுதாயத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த மார்க்கத்திற்கு எதிரான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை நம்மளிடத்தில் கொண்டு வந்து விட்டு சென்றார்களோ அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு புதிய மதத்தை உருவாக்கி அந்த மதத்தை இஸ்லாம் என்று நம்ப சொல்கிறீர்கள். ஒரு காலம் நாங்கள் நம்ப மாட்டோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அதனால இனிமே இவங்க எப்போ வந்தாலும் சரி தைரியமா நீங்க சொல்லுங்க, நீ பெட்டையா ஆம்பளையான்னு கேளுங்க. கேட்டு நீங்க வாதத்துக்கு வர சொல்லுங்க, நான் வாதத்துக்கு தயார். இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு வாதத்தை நம்மை அழைப்பார்களே ஆனால் கட்டாயமாக நாங்கள் விவாத ஒப்பந்தத்தை முறையாக செய்து அந்த விவாத களத்தை நாங்கள் சந்திப்போம். மட்டுமல்ல, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அனைத்துமே அது உண்மைதான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேருதவியால் நிரூபிப்போம் என்பதையும் இந்த மாநாட்டிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இது போன்ற வழிகேடர்களை விட்டும் வழிகேட்டை விட்டும் நாம் அடையாளம் கண்டு ஒதுங்கி நம்மையும் நம் சந்ததியினர்களையும் உறவினர்களையும் ஊர் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வழிகேட்டை விட்டும் வழிகேடர்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை நம்மளிடத்தில் ஒப்படைத்தார்களோ அந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரைன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு